Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி இந்த உடன்படிக்கை தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. And dear brother and sister, today is the 26th April 2026 Sunday, ஞாயிற்றுக்கிழமை. ஆராதனை போய் கேட்குறீங்களா இல்லை போகிறதுக்கு முன்னே வார்த்தைகளை கேட்குறீங்களா? எப்படியோ வசனத்தை கேளுங்க. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஆதியும் அந்தமும் அவர்தான், அல்பா ஒமேகா அவர்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்பா ஒமேகா என்றால் கிரேக்க பாஷையிலே அல்பா என்பது முதல் வார்த்தை, ஒமேகா என்பது கடைசி வார்த்தை. அப்படி என்றால் ஆதி, ஆரம்பம், முடிவும் அவர். தமிழில் வந்து அ, அக், இங்கிலீஷில் ஏ, ஜெட், அப்படிதான். அது அந்த மாதிரி தான் பொருள் வரும். அப்போ அவர் தான் எல்லாம் என்பதை பவுல் இங்கிறது கொலோசியருக்கு எழுதும்போது, சோதனைகளை தாங்குங்க, பிரச்சனைகளை தாங்குங்க, கள்ள போதனைகளுக்கு கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணுங்க, இயேசுவை பாருங்கன்னு சொல்றாரு. பார்ப்பாங்களா அந்த வசனத்தை? கொலோசியன் 1:17, Galatians chapter 1 verse 17. And he is before all things, and in him all things consist. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. He is before all things. இவையெல்லாம் படைப்பதற்கு முன்பதாகவே அவர் இருக்கிறார். யாரு? இயேசுநாதரு. அப்ப என்ன இங்க பவுல் ஆழமாக விளக்குகிறார் என்றார், இயேசுநாதர் நீங்கள் சொல்வது போல தீர்க்கதரிசி அல்ல, கடவுள் அனுப்பினவரும் அல்ல. அவர் கடவுள். அவர் ஆதியிலே அவர் இருந்தார். அதான் யோவான் சொல்றாருல்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்து அவர் தான் இயேசுன்னு சொல்றாரு. சிலர் விளங்காதவங்க ஆல்ரெடி குழப்படி பண்றவங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க. வசனத்தை வசனத்தமா பார்க்கணும். இப்போ என்ன சொல்றாரு? அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவரா, எல்லாம் படைக்கிறதுக்கு முன்ன கடவுள் வந்து இயேசுவை படைத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு. அப்படியெல்லாம் அந்த வசனம் சொல்லுது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவரும். கள்ள போதனைகள், தப்பான விளக்கங்களுக்கு இங்க பவுல் வந்து ஒரு மரண அடி கொடுக்கிறாரு. இல்ல, நீ சொல்வது தவறு, அப்படி அல்ல. எல்லாவற்றுக்கும் முந்தினவர் என்றால் எல்லாம் படைப்பதற்கு முன்பதாக இருந்த படைத்தவர் அவர், படைப்போடு இருந்தவர் அவர். Hallelujah. He is a creator and he was with the creation. Hallelujah. எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. In him all things consist. Hallelujah. எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. காரணம், அவர் படைத்தவர். அவர் படைத்ததுனாலே எல்லாம் அவருக்குள் இருக்கிறது. நிலைத்திருக்கிறது என்றால் என்ன? abide, அவரோடு இருக்கிறது, consist. அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் அவராலே படைக்கப்பட்ட ஜனம், தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர். அப்படி என்றால் நீங்களும் நானும் எப்படி ஆண்டவரோடு நிலைத்திருக்க வேண்டும்? யோசிச்சு பாருங்க. Before he formed in your mother's womb, dear brother and sister, he chosen you. Yes or not? The Bible says that. அப்ப அவர் நம்மை தெரிந்து கொண்டாரு. அப்ப அவர் தான் எல்லாமே, எல்லாவற்றுக்கும் மூல காரணம். அப்படியாப்பட்ட ஆண்டவர் மனிதனாக வந்து தன் உயிரை கொடுத்தார். இதுதான் அங்கே வசனம் நமக்கு சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறவர் அவர் நம்மேல் அன்பு வைத்ததனாலே, இந்த உலகத்தின் மீது அன்பு வைத்ததனாலே, because he so loved the world so much, there is no measurement, there is no measure, there is no limitation for his love. Because he was the creator. நம்மேல் அவர் நிலைத்திருந்ததனாலே, நம்மேல் அவர் அன்பு வைத்ததனாலே அவர் மனிதனாக வந்தார். ஆகவே சகோதரனே, சகோதரியே, உன் கண்ணீரை துடைக்க ஆண்டவராலே முடியும். உன் சூழ்நிலையை மாற்ற ஆண்டவராலே முடியும். ஆகவே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயம் மாற்றத்தை கொண்டு வருவார். அவரையே பற்றி கொள்ளுங்க, அவரையே பிடித்து கொள்ளுங்க. அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீங்க எனக்கு ஆலோசனை கொடுங்க, நீங்க என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி அவர்கிட்ட விழுவீங்கன்னா அவர் நிச்சயம் உன் பாதையை செவ்வையாக்குவார். அல்லேலூயா. உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றுவார்.
வாழ்க்கையில் அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். இன்னைக்கு ஒரு சகோதரனையும் சகோதரியும் சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தேன். 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவங்க குடும்பத்தில் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க சொன்னேன், 2 பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஏன் தெரியுங்களா? உங்க மூலம் உங்க குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்களுடைய அன்பினால் கிறிஸ்துவை அவர்கள் அறிய வேண்டும். அதனால God have a purpose. God have a purpose to choose you. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்ததற்கு நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு என்பதை மறந்துவிடாது. ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னேன். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் நிச்சயம் வச்சிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. வாழ்க்கையில் அற்புதங்கள், அடையாளங்கள் செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஆண்டவரே ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வல்லமை கடந்து போகட்டும். ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். ஆண்டவரே, நீர் அழைத்த நோக்கம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்கள், அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உலகம் தோற்ற முதல் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவர் வாழ்க்கையில வந்து விட்டால் அவர் போதுமானவராயிருப்பார். God bless.